இங்க இந்த அம்மா தான் உங்க பொண்ணை படிக்க வைக்கிறது, ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது, சமைச்சு கொடுக்கறதுன்னு எல்லாமே இந்த அம்மா மட்டும் தான் உங்க பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் என்ன ஆபீஸ் முடிச்சுட்டு வந்ததும் நல்லா குடிச்சிட்டு போதையில தான் வீட்டுக்கே வராங்க. குடிச்சிட்டு போதையில வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க வைஃப போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு பாத்துட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுறாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சா கூட அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் அவங்க வைஃபுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சாப்பாடு வேணும்னு கூட நினைக்காம சமைச்சு வச்ச எல்லா சாப்பாடுமே அவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டு முடிச்சுறாங்க. அது தெரியாம அந்த அம்மாவோ அவங்க பொண்ணும் சாப்பிடறதுக்கு வந்தா ஆத்திரத்துல ஒரு பருக்க சோறு கூட இல்ல. அதை பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பசி இருக்கிறதுனால அந்த குட்டி பொண்ணு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு வயிற்று நிரப்பிக்கிறா. கிடைக்கிற நேரத்துல அந்த அம்மா துணி தைக்கிற வேலை செஞ்சு 100 ரூபாய் காசு சம்பாதிச்சு அந்த 100 ரூபாய்க்கு அவங்க பொண்ணுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டு அந்த குட்டி குழந்தை நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. நைட் 8:30 ஆனதும் அவங்க ஹஸ்பண்ட் எப்பயும் போல குடிச்சிட்டு வந்து அவங்க வைஃப போட்டு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த அவங்க குழந்தைய கூட என்னுடைய குழந்தைன்னு கூட நினைக்காம அந்த குழந்தையோடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்றதுக்குன்னு வராங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அம்மா நம்மளுடைய குழந்தைன்னு கூட நினைக்காம போதையில குழந்தைய போய் கொல்ல வரீங்களேன்னு சொல்லி இனிமேல் இந்த வீட்டுல என்னால வாழ முடியாதுன்னு நடு ராத்திரின்னு கூட பார்க்காம அவங்க குழந்தைய கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிறாங்க.